வெள்ளை பூசணியோட ஜூஸ் குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே நிறைய பேர் நிறைய ஜூஸ் குடிப்பீங்க. ஆனா வெள்ளை பூசணியோட ஜூஸ் ரொம்ப ரேரா தான் எடுத்துப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய பேர் நிறைய ஜூஸ் குடிச்சிருந்தாலும் ஆனா இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸ் டிஃப்ரெண்டா இருக்குமே, அப்படி இருக்குமே, எப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துக்காமே இருப்போம். ஸோ இது குடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற சூடு எல்லாமே குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய பேருக்கு உடல் ரொம்ப சூடா இருக்குப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் நிறைய என்னெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டேன், என்ன தேய்ச்சி பார்த்தாலுமே எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றவங்க இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய ரசாயன கழிவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ரசாயன கழிவுகளும் இந்த ஜூஸ் நீக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் எடையை நிறைய பேர் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணியோட நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம தேவையற்ற கொழுப்புகள் எல்லாம் உங்க உடல்ல குறைக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா சோ அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்காது, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஒத்துக்காம போயிடும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ், அதாவது வெள்ளை பூசணியோட நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப குடிக்கும் போது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜூஸ் நீங்க எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜூஸ் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுகர் தான் ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரு ஜூஸ்ல மட்டும் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. அதாவது லைட்டா சால்ட் போட்டு நம்ம ஆட் பண்ணி அந்த ஜூஸ் நம்ம குடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகவுமே ரொம்பவே நன்மை தர வேண்டிய ஒரு ஜூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இந்த வெள்ளை பூசணியோட ஜூஸ்ல இந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.